வந்திருந்தார். அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. பெரிய சிஸ்டருக்கு இவங்க ஆடுறது பிடிக்காதும், சின்ன சிஸ்டர் பட் எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் அண்ட் இந்த இடத்துல இருக்கும்பொழுது ஒரு எமோஷனாகவும் ரம்யா அவங்க ஆகியிருந்தாங்க, ஃபீலுமே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பெருமையும் பட்டாங்க. பட் விஜய் சேதுபதியும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போட்டியாளர்கள் ஆட தயாரா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆல்ரெடி பல கஷ்டத்தை பார்த்தாச்சு, இதில் விளையாட தயார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போகும்பொழுது அவங்களுக்கான பேட்சை சூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அந்த வரிசையில் இப்போது ரம்யா ஜோ அவங்களுக்கும் ஃபயர் ஆர் வாட்டர் அப்படின்ற டாஸ்க்கை சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்க சூஸ் பண்ணது வாட்டர் அப்படின்றத எடுத்துகிட்டு தான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே ரம்யா ஜோ அவங்க என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கிராண்ட் லான்ச்சில் 10th கண்டஸ்டன்ஸாக நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிருக்கக்கூடியது ரம்யா ஜோ அவர்கள். அண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கிராண்ட் லான்ச்சில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் திவாகர் வந்திருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து 2வது கண்டஸ்டன்ஸாக அரோரா அவங்க வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸாக திவாகர் ஃபயர் எடுத்துகிட்டு போயிருக்க அரோரா அவங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோவும் அவங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்களும் இப்போ ஒரு பெரிய கண்டஸ்டன்ஸாக ஆவாங்களா, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பிரபலமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு ஆல்ரெடி பிக் பாஸ்